கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன். தேவனுடைய சமாதானம் இந்த நாளில் உங்களோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக நீதிமொழிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் வசனம் 4 வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்கள். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக் கொடுக்கிறது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பிழைப்பதற்கான வழி என்ன இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் இந்த உலகத்திலே எப்படி பிழைக்க முடியும்? பிழைத்தாக வேண்டும். பிழைப்பதற்கு தேவன் நமக்கு வழியை தந்திருக்கிறார். என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது நீ பிழைப்பாய். பிரியமானே, 10 கட்டளை தேவன் சீனாய் மலையிலே மோசே அழைத்து தனது சொந்த விரலால் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை இந்த வேதத்தில் இருப்பதால் தான் இதற்கு பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நூல்களில் ஒரு புனிதமான ஒரு நூல் பரிசுத்த வேதாகமம். காரணம், அவர் எழுதி கொடுத்த இந்த வார்த்தை இதில் இருக்கிறது. இதில் இருப்பது எல்லாம் அவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நீ கட்டளை கைக்கொள்ள, அப்போது பிழைப்பாய். எதற்காக கட்டளை கொடுத்தார்? வேதம் சொல்கிறது, நீ நன்றாக இருப்பதற்கும் அவர் நம்மை உயிரோடு காப்பதற்கு, என்னாலும் அவருக்கு பயந்து வாழ்வதற்கு தேவன் நமக்கு இந்த கற்பனையை, இந்த கட்டளை கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டுமா? இந்த 10 கட்டளையை நாம் கை கொள்ள வேண்டும். நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு எவ்வளோ கட்டளைகள் அரசாங்கம் வைத்திருக்கிறது. எந்த ஒரு சட்டத்தை மீறினாலும் அவன் குற்றவாளி என்று அது ஏற்ற சட்டங்கள், தண்டனைகள் கோர்ட்டிலே காணப்படுகிறது. இதற்காக நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக, நாட்டு மக்களை ஒழுங்கு செய்வதற்காக, பிரியமானவர்களே, அவன் நன்றாய் வாழ்வதற்காக அரசாங்கம் இந்த கட்டளை கொடுக்குமானால், தேவனை உயிரோடு காப்பதற்கு, நன்றாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நான் பிழைக்கும்படியாக தேவந்த கற்பனை நமக்கு தந்திருக்க. பிரியமானவர்களே, யாக்கோபு 2:10 சொல்கிறது, ஒருவன் எல்லாற்றையும் கை கொண்டிருந்தாலும் ஒன்றிலே தவறினால் அவன் குற்றவாளி, அவனுக்கு தண்டனை நிச்சயம். பிரியமானவர்களே, நான் பரலோகம் செல்வதற்கு இந்த கற்பனையில் ஒரு கருத்தை மீறினாலும் நான் குற்றவாளி பரலோகம் செல்ல முடியாது. பிரியமானவர்களே, எனவே இந்த கற்பனையை கை கொள்வோம். ஒரு கற்பனை மீறாதபடி எல்லா கற்பனையை கை கொள்ளுங்க. பிரியமானவர்களே, தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தாவே, கற்பனையின் வழியாக நான் ஓடுவேன் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், என் கற்பனை நம்மை கட்டுப்படுத்துகிறது, நம் பாவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த கற்பனைப்படி வாழ்வோம். நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நாங்கள் என்னாலும் நன்றாக இருக்கும்படியாக, உயிரோடு எங்களை காப்பாற்றும்படியாக, உமக்கு பயந்து வாழும்படியாக இந்த கற்பனை கொடுத்தீரே. கை சோதரம், சீனாய் மலையில் எழுதி கொடுத்த இந்த கற்பனை நாங்கள் கை கொள்ள வேண்டும். இந்த கற்பனை ஒழியவில்லை ஆண்டவரே, அழியவில்லை சாமி. நான் அந்த கற்பனையை கை கொண்டு பாவத்தை நான் உணர்ந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த பரலோகம் செல்வதற்கு நாங்கள் இந்த கற்பனைப்படி வாழ கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாளை பாதுகாத்து கொடுங்க. தேவையை சந்திங்க, கண்ணீரை தொடங்க, வியாதியை போக்குங்க. தேவன் கூடவே இருங்க. வானத்தின் பூமியை பார்த்த வல்லமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோகத்தின் பரம தகப்பனே. ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.